வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவையீட்ஸ். சிக்கன் பிரியாணினாவே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குங்க. அதுவும் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஃபேமஸான ஆம்பூர் சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். மற்ற சிக்கன் பிரியாணி பண்ணுறதுலேருந்து இந்த ஆம்பூர் சிக்கன் பிரியாணி பண்ணுற ப்ரிப்ரேஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிடலாங்க, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இது எப்படி பண்ணுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் வாங்க. பிரியாணி பண்ணுறதுக்கு ஜீரக சம்பா அரிசி 3/4 கிலோ எடுத்திருக்கேன். ஆம்பூர் பிரியாணி பார்த்தீங்களா, ஜீரக சம்பா அரிசியில் தாங்க பண்ணுவாங்க. இது நல்லா 2-3 தாட்டி கழுவிட்டு 30 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். அடுத்து அரிசியை வேக வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2.5 லிட்டர் தண்ணி எடுத்திருக்கேன். அதில் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இது தண்ணி கொதிச்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ சில்லி பேஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கு 10 காஷ்மீரி மிளகாய் எடுத்திருக்கேங்க. இது கலர் கொடுக்கும், காரம் அவ்வளோவா இருக்காது. இதுக்கு பதிலாக நீங்கள் நார்மல் வரமிளகா கூட எடுத்துக்கலாம். இதில் பாதி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு இதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு பாத்திரத்தில் 100 ml அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது கூட 3 டேபிள் ஸ்பூன் அளவு நெய், இது ரெண்டும் சூடானதும் இது கூட பட்டை 3, ஏலக்காய் 6, கிராம்பு 9, அன்னாச்சிப்பூ 3, சாதிப்பத்திரி கொஞ்சம் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துடலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. இப்போ இது கூட பெரிய வெங்காயம் 3 நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பிரியாணிக்கு எப்போதுமே வெங்காயத்தை நீல வாக்கில் மெல்லிஸாக கட் பண்ணிக்கணும். இது கூட உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் 2, இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பிரியாணிக்கு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கணும். இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வந்துடுச்சு. அடுத்து இது கூட பூண்டு விழுது 4 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். ஆம்பூர் பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா பூண்டு விழுது தனியாக, இஞ்சி விழுது தனித்தனியாக தான் சேர்த்து பண்ணுவாங்க. இதை 1 நிமிஷத்துக்கிட்ட நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து இது கூட இஞ்சி விழுது 4 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இதையும் 1 நிமிஷத்துக்கிட்ட நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து இது கூட நம்ம அரைச்சி வச்ச மிளகாய் பேஸ்ட்டு சேர்த்துடலாம். இதை 2 நிமிஷத்துக்கிட்ட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூட பொடியாக கட் பண்ண தக்காளி 3 சேர்த்துடலாம். இது கூட ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துடலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு எல்லாத்தையுமே வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கிருச்சு. சிக்கன் 3/4 கிலோ எடுத்திருக்கேன். நல்லா சுத்தம் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேங்க. அதை சேர்த்துடலாம். இது கூட 125 ml தயிர் சேர்த்துக்கலாம். பாதி எலுமிச்சம்பழம் ஜூஸ் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சிக்கனை ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட இந்த மசாலா கூட நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த மசாலாலாம் சிக்கனில் நல்லா இறங்கி வரும். இப்போ இது கூட 400 ml தண்ணி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் குறைவான தீயில வச்சிடலாம். இப்போ தண்ணி கொதிச்சிச்சான்னு பார்த்துடலாங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியை தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். இதை பார்த்திங்கன்னா மிதமான தீயில ஒரு 2 நிமிஷம் மட்டும் அடுப்பில் வேக வச்சா போதும். அதுக்கு மேலே வைக்க வேண்டாம். நமக்கு அரிசிலாம் வெந்திருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஜஸ்ட் 2 நிமிஷம் மட்டும் வச்சா போதும். இப்போ 2 நிமிஷம் ஆகிருச்சு. தண்ணியை நல்லா வடிச்சிட்டு சூடாகவே சிக்கனில் சேர்த்துடலாம். இது ஆற வைக்கக்கூடாதுங்க. நம்ம சிக்கன் கூட சேர்க்கும்போது ரைஸ் பார்த்திங்கன்னா சூடாக தான் இருக்கணும். இப்போ இது 10 நிமிஷம் ஆகிருச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. சிக்கனும் 3/4 அளவு வெந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம வடித்த சாதத்தை சேர்த்துடலாம். நல்லா சூடாகவே சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மெதுவாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 3/4 கிலோ அரிசிக்கு 400 ml தண்ணி சேர்த்துருக்கோம் இல்லைங்களா. இப்போ இது மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது தண்ணியும் அரிசியும் ஒரே லெவலில் இருக்கணும். தண்ணி கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம வடித்த தண்ணி சூடாக இருக்கும் இல்லைங்களா, அதை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டுட்டு இது மேலே
ஒரு வெயிட்டை வச்சுருங்க. நான் வடித்த தண்ணியை வச்சுக்கிட்டேன். இப்போ இதை ஒரு 10 நிமிஷம் குறைவான தீயில வச்சு குக் பண்ணிக்கலாம். 10 நிமிஷம் கழிச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆனால் ஓப்பன் பண்ணிட வேண்டாம். மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் தம்லேயே அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணலாம், எப்படி இருக்குன்னு பார்த்துடலாங்க. பாருங்கள், பிரியாணி சூப்பராக வந்திருக்கு. ரைஸ் எல்லாம் நல்லா வெந்திருக்கு, உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள், குலையவே இல்லை, பர்ஃபெக்டாக வந்திருக்குங்க. வீடியோவில் சொன்ன மாதிரி தண்ணி அளவு கரெக்டாக வச்சுக்கோங்க. ஆம்பூர் பிரியாணி பார்த்தீங்கன்னா பாஸ்மதி அரிசியில் பண்ண மாட்டாங்க, ஜீரக சம்பாவில் தான் பண்ணுவாங்க. அதே மாதிரி இதுக்கு மல்லித்தூள், கரம் மசாலா யூஸ் பண்ண மாட்டாங்க. நம்ம அரைச்ச மாதிரி சில்லி பேஸ்ட்டு தான் யூஸ் பண்ணிப்பாங்க. இஞ்சி பூண்டு விழுது பார்த்திங்கன்னா தனித்தனியாக யூஸ் பண்ணிப்பாங்க. இந்த மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஆம்பூர் பிரியாணி சூப்பராக வரும். அவ்வளோதாங்க, சுவையான ஆம்பூர் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.